உசுப்பேத்தர்கிட்ட உம்மனும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததா கண்டிப்பா ரிலேஷன் முன்னாடி வந்திருந்ததுன்னா இந்த படம் பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கும். இஸ் அபவ் கிரிட்டிசிசம். நோபடி கேன் ஸ்டாப் ஹிஸ் சக்சஸ். எத்தனை கிரிட்டிசிசமாக நீங்கள் பண்ணுங்க, அந்த கிரிட்டிசிசம் வர 1% கூட பாதிக்கும். ஸோ இஸ் கோயிங் டு கிரியேட் அ நியூ பெஞ்ச் மார்க். ஒரு சிஎம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க் அவர் கிரியேட் பண்றாரு. விஜய் சாருடைய வாழ்க்கை நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் சொன்ன கருத்துக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் பார்க்குறேன். இந்த காட் மோட்ல இருக்கிறது 2 பேர், ஒருத்தர் ரஜினி சார், விஜய் சார். ப்ரொஃபஷனலான ஒரு ஆட்சி, அதனாலதான் கோட் ஷூட் போட்டு. அதுதான் சார் ப்ரொஃபஷனல் ஆச்சுன்னா நான் ஒரு ஜாப், கரெக்ட், இது பொறுப்பு, இது வேலை பொறுப்பாக, கரெக்ட். இது வந்து பதவி கிடையாது. சரி, எனக்கு இன்னொரு என்னன்னா, இது ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆயிருந்தா அப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும், இப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கு, இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆயிருந்து வச்சுங்களேன், இன்னும் அவருக்கு எலெக்ஷனுக்கு துணையா இருந்திருக்கும். அவர் போய் சொல்லியிருக்க முடியும், நான் பெண்களை எப்படி எல்லாம் வந்து உயர்வா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, பெண் குழந்தைகள் எப்படி வளரணும், பெண் குழந்தைகளுக்கான என்ன சப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும், இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல எப்படி சிஸ்டத்தை கொண்டு வரணும், குட் டச் பேட் டச்ல இருந்து கான்ஃபிடென்ஸா ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்களை வந்து ஒரு வலிமையா கொண்டு வரணும், எப்படி இதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு அவர் பேசியிருக்க முடியும். கரெக்ட், ஓகேங்களா? இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கும். அது பிறகு அவர் அதெல்லாம் பேசியிருக்க முடியும். அது எலெக்ஷன் இன்னும் துணையா வந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தை வந்து 1 கோடி பேர் அதை பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா 1 கோடி பேர் இருந்தாங்க, அவங்களாம் என்ன பேசி அவங்க கண்டிப்பா ரீச் ஆயிருக்குல்ல, இன்னும் ஓட்டு அதிகமாக தானே வந்திருக்கும். உண்மை. ஓகேங்களா? இப்போ இந்த படத்தை பார்த்து இந்த ஓட்டு போடும்போது அவங்க மனசுல இருந்தது கடைசி படம் எது? கோட்டு தான். அது பிறகு படமே வரல. ஆமா. அப்போ அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி தானே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மிஸ் பண்ண ஒரு நடிகனுடைய படமா இந்த படம் வந்திருந்ததுன்னா பெரிய லெவலில் ஒரு பிளஸ்ஸாக மாறி இருக்கும். எலெக்ஷனுக்கே வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கும். உண்மை. பட் அது நடக்கலன்ற போது இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம ரிலவெண்டா இல்லை. பொலிட்டிக்ஸ் அடிக்கிறது எல்லாம், ஏன்னா இவரே உட்காந்துட்டு தலைவரா, இதுவே எந்த பொலிட்டிக்ஸ் அடிக்க போறாரு அப்படின்னு தேர்ட் ஃபோர்ஸ் யாரு? ஏன்னா இவரே தேர்ட் ஃபோர்ஸ் இப்போ. ஏன்னா 3 ஃபோர்ஸா வந்த பிறகு இப்போ இவர் நம்பர் 1 ஃபோர்ஸா மாறி மீதி 2 பேர் செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ யாரா 3வது ஃபோர்ஸ் நம்மளுக்கு கேள்வி எல்லாம் வரும் இந்த லாஜிக் இந்த படத்துல. ஏன்னா அது கதையா திரைக்கதையா வந்துருச்சு. அப்படி இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. எடுத்த படத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? இப்போ உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி இல்ல சிஎம் ஆயிட்டாரால மாத்துங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ கதையே மொத்தமா மாறும். அது திருப்பி ரீஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அவரோட டேட்டும் இல்லை. ஸோ அப்போ ஒரு கதையில இருக்கிற அந்த சிக்கல்கள் நடுவில் இந்த படம் வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது தப்பா நினைக்க மாட்டீங்க. அடுத்ததா கண்டிப்பா ரிலேஷன் முன்னாடி வந்திருந்ததுன்னா இந்த படம் பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கும். இப்போ வந்து நெகட்டிவ் கிடையாது, பட் கான்செப்டா சில பேர் என்னடா இது, இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையே, இப்போ அவர் தான் சிஎம் ஆயிட்டாருன்னு ஒரு இல்லாஜிக்கலா திங்க் பண்ணா கண்டிப்பா இல்லாஜிக்கலா நீங்க சொல்லலாம் இது எப்படிடா கான்செப்ட் இப்போ ரெலவெண்ட் இல்லையேன்னு. பட் அந்த காலகட்டத்தில் யோசிச்சு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா தான். இது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கூட எடுத்துக்கலாம் இல்லையா சார்? ஜனவரி மாதமா வந்த படமா நினைச்சீங்கன்னா கரெக்டான படம் இருக்கும் சார். அப்புறம் இந்த லீக்ஸ் மேட்டருக்கு வந்துடலாம் சார். இப்போ நீங்க கூட சொன்னீங்க நேத்தே வந்துருச்சு, தியேட்டர் ரிலீஸ் ஆன இதுவுமே வந்துருச்சு. இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய போராட்டங்கள் இதுக்குன்னு பர்டிகுலரா திரைத்துறை இருந்து எடுத்தாலுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டாப் இது இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஆப்புக்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நாங்க வந்து திரு சுரேஷ் கோபி அவர்கள் வந்து எங்க இதுல மீட்டிங் வந்தாரு, கடந்த 16ஆம் தேதி வந்தாரு. நாங்களாம் மீட்டிங் வச்சிருந்தோம். அந்த மீட்டிங்ல நாங்க என்ன கேட்டோம்னா, டெலிகிராம் ஆப் வந்து பேன் பண்ணி ஆகும், படங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்றதே டெலிகிராம் ஆப் தான், அதை பேன் பண்ணணும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கான மீட்டிங் வந்து அடுத்த மாதம் இருக்கு, ஆகஸ்ட்ல இருக்கு. படங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து, அதாவது 6 GB 8 GB மேல படங்களை வந்து யார் வந்து டெலிகிராம் ஆப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதை பேன் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சாஃப்ட்வேர். நீங்க ஒரு GB மேல போட்டீங்கன்னா பிடிச்சிடணும். கரெக்ட். ரீல் பை ரீல் போட்டா நம்மளால பிடிக்க முடியாது. ஆனா படமா போடும்போது 8 GB படம் ஒருத்தன் போடுறான் வச்சுங்களேன், 6 GB தாண்டி ஒரு படம் போடுறான்னா அவன் கம்ப்ரஸ் பண்ணி போட்டாலும் 6 GB வரும். அப்படிப்பட்ட படம் டெலிகிராம் ஆப்ல டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. யார் போட்டாலும் ஆப் இருக்கலாம், ஆனா இந்த குவாலிட்டியில இந்த குவான்டிட்டியில ஒரு திரைப்படத்தை போட்டா காப்பிரைட் ஆக்ட்ல அதை செக் பண்ணணும். அடுத்து அவன் யாரு, அவனோட டீட்டெயிலாம் வந்துடணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து டெலிகிராம் ஆப் சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், நீ பைரேட்டட் கண்டென்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியனா உன்னுடைய ஐடி போயிடும், மொபைல் நம்பர்ல இருந்து உன்னோட இமெயில் ஐடி போயிடும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குன்னா எவ்வளவு பேர் பயப்படுவோம்? உண்மை. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? இல்ல சார். இப்போ நீங்க டெலிகிராம் ஆப் வச்சிருக்கீங்க, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லாமே தெரியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு வச்சுங்க, பயப்படுவீங்களா இல்லையா? கண்டிப்பா. இதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் சார். வந்ததுன்னா அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ண முடியும்.
டெலிகிராம் ஆப் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெகு விரைவில் இதை கொண்டு வரணும், அடுத்த 6 மாதத்துக்குள்ள இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நாங்களாம் அசோசியேஷன்ஸ்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக திரு சுரேஷ் கோபி அவர்கள் இன்வால்வ் இருக்கார், யூனியன் மினிஸ்டர். இதை கொண்டு வரணும், ரொம்ப தீவிரமாக இருக்கும். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கு, நியூசிலாண்டில் இருக்கு, ஓகே, பல வளர்ந்த நாடுகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் குட்டி குட்டி நாடுகள். அவங்க அழகா ஐபி அட்ரஸ்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. எவனாவது ஒன்று போட்டான்னா உடனே தெரியும், நோட்டீஸ் போயிடும், இந்த கண்டென்ட் பைரேட்டட் கண்டென்ட் நீ போட்டிருக்க, எய்தர் யூ பே த மணி இமீடியட்லி. ஓகே, அது வந்து பெனால்ட்டி இருக்கும், பெனால்ட்டி உடனே பே பண்ண, இல்லைன்னா யூ வில் பி கெட்டிங் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ். பயந்துருவாங்க எல்லாரும். அதனால அங்கே யாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, வந்தால் அப்படியே வச்சுப்பாங்க. அவங்க வந்து அதை ஃபார்வர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபார்வர்ட் பண்ணாலே மாட்டிப்பாங்க. அவன் ஃபார்வர்ட் பண்ணவனுக்கு நோட்டீஸ் போயிருக்கும், அவனுக்கு மாட்டிப்பான். இவங்க வந்தவங்க அப்படியே சைலண்டாக விட்டுருவாங்க. ஏன்னா இது தப்பு கிடையாது, எனக்கு ஃபார்வர்டே வந்தால் தப்பு இல்லை, ஆனால் ஃபார்வர்ட் பண்ணால் தப்பு, பண்ணால் தப்பு. அப்போ ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, இதை ஸ்டாப் பண்ணாலே போருமே. ஆமா, அப்பயே வந்து கண்ட்ரோல் ஆயிடல பைரசி. இன்னைக்கு என்னன்னா படம் வந்து பைரசில டவுன்லோட் ஆகி டெலிகிராம் ஆப் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, திருப்பி ஒரு தடவை ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க ஒரு திரைப்படத்துக்கு. ஸோ அதனால இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இறங்கி பண்ணி ஆகணும். அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். கிரேட் சார். சார் அபவுட் இந்த விஜய் சார் மேல வர அந்த கிரிட்டிசிசம் பத்தி வந்துடலாம். நீங்க சொன்ன மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அதை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்க்ளூடிங் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கான ரிப்ளை அவர் இது வரைக்கும் எதுவுமே பெருசா கொடுத்த மாதிரி கொடுக்கல. அவர் என்னைக்குமே பண்ணதே இல்லை. ஆனாலுமே அவர் லைஃப்ல அந்த சக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அபவ் கிரிட்டிசிசம் சொன்னல, இஸ் அபவ் கிரிட்டிசிசம், நோபடி கேன் ஸ்டாப் ஹிஸ் சக்சஸ். எத்தனை கிரிட்டிசிசமா நீங்க பண்ணுங்க, அந்த கிரிட்டிசிசம் வர 1% கூட பாதிக்காது. பட் அந்த மென்டல் ஸ்டேட்டுக்கு போறது அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, யோகிக்கு நிலை போயிட்டாரு அவர். ஓகே, யோகி நிலை அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை தாண்டி வாழ்க்கையில் என்னன்னா எது நடந்தாலும் எதை பத்தி கவலைப்படாம, எனக்கு நான் உழைக்கிறது மட்டும்தான் என் கண்ட்ரோல் இருக்கு. நான் உழைக்கிறேன், என்னோட உழைப்பை நான் வந்து சின்சியராக கொடுப்பேன், 200% கொடுப்பேன். என்டர்டெயின்மெண்ட்ன்றதை பிரமாதமாக ட்ரை பண்ணுவேன். அதை மீறி என் கையில் எதுவும் இல்லை, வரதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு யோக நிலைக்கு போயிட்டாரு. அந்த யோக நிலை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அது விவேகானந்தர்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு யோக நிலை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாருமே சாதாரண மனிதனா டிப்ரெஸ் ஆயிடுவாங்க, அப்செட் ஆயிடுவாங்க, இதை தாங்க முடியாதுவாங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த பஞ்ச்லைன்லாம் சொன்னது, உசு பேத்தர்கிட்ட உம்மனும் கசப்பு வாழ்க்கை ஜம்முன்னு எப்படி சொன்னார் அவரு. அதெல்லாம் யோக நிலை. உசுப்பேத்துவானுங்க, நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை உசுப்பேத்துவானுங்க, கடுப்பேற்றுவானுங்க. ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு இருந்தாச்சுன்னா சைலண்டாக அக்செப்ட் பண்ணிங்க. இதை வந்து ரியாக்ட் பண்ண நினைக்காதீங்க. ஒரு கிரிட்டிசிசம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ஸ்பெண்ட் டைம் ஒன்லி ரியாக்டிங். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். நீங்கள் அடுத்துக்கிட்ட வாழ்க்கையில் போக முடியாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்களே தவிர யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ராக்ரஸ். நானும் என் வாழ்க்கையில் அப்படி தான். நான் வந்து என்னுடைய சைடில் சின்ன விஷயத்தில் நான் பண்ணாலும் சரி கிரிட்டிசிசம் நான் எடுத்துப்பேன். ஆனால் நான் அதை வந்து சீரியஸாக ஆர்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு நான் வருத்தவெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ஃபைன், அவருக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிட்டாரு, பட் நம்ம எடுத்துக்க வேண்டியதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். நம்ம எது எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும், அதை தவிர அதை நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு நம்ம உட்காந்துருக்கூடாது. நீங்கள் அங்கேயே தங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவன் ஜெயிச்சிட்டான், நீங்கள் தோத்துட்டீங்க. உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவன் ஜெயிச்ச மாதிரி தான். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க வச்சிங்களேன், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவன் ஜெயிச்சிட்டான், ஒன்று நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணவன் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க, உங்கள் அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும். மணி சார்கிட்ட நான் ஒரு கேட்டேன், மணிரத்னம் சார் ஒரு கேட்டேன். அவர் வந்து என்னோட இன்டர்வியூவில் அது ரெக்கார்டில் வச்சிருக்கேன். நான் கேட்டேன், சார் நீங்கள் ரிவ்யூஸ் கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் உங்கள் படைப்புகளை வச்சு. அப்போ அவர் சொன்னார், என் படைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரியும். கரெக்ட். நான் அப்படி பிளைண்டாக எடுத்துக்க மாட்டேன். படம் எடுத்து முடிச்ச பிறகு எனக்கே ஒன்று தெரியும், நான் என் படத்தை எப்படி எடுத்திருக்கேன், எனக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆனால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். எடுத்து முடிச்சாச்சு, இதுதான் படைப்பு. படைப்பு முடிஞ்சு வரும்போது எனக்கு தோணும், ஓகே தான் படைப்பு, இட்ஸ் ஓகே, எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் எங்கேயுமே வந்து என் படைப்பு இப்படி இருக்கு நான் பேசுனதே கிடையாது. அசனா நான் என்னைக்குமே நான் பேசுனதே கிடையாது. என் படைப்பு வந்து உலக மகா காவியம், அற்புதமான படைப்பு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் வாயத்திறந்து நான் பேச மாட்டேன். நாங்களாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா என் படைப்பை பற்றி எனக்கு தெரியும். அப்போது என் படைப்பு வரும்போது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னா அது புதுசா? ஏன்னா எனக்கே தெரியும். என்ன தெரியும்? என் படைப்பு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். நீ கிரிட்டிசைஸ் பண்ணுவது ஓகே, கரெக்ட் தான், நம்ம நினச்சது கரெக்டு தான். அதாவது நம்ம இது சரியாக வரல நினச்சது கரெக்டு தான், அவ்வளோதான். அடுத்த படத்துக்கு போகலாம், அவ்வளோதான். சிம்பிள் மூவ் தான். போயிட்டாரு. இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் வந்தது, பெருசா ஓடல, பயங்கரமா கிரிட்டிசிசம் எல்லாம் பண்றாங்க. அடுத்த ஒரு பாட்டு இன்னைக்கு விஜய் ஷூட்டிங் போயிட்டாரு. ஏன்னா அந்த கிரிட்டிசிசம் நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்க வச்சிங்களேன், மூவ் ஆக முடியாது, நீங்க மூவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது. ஐயோ நான் காலி, நான் முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரியல, எனக்கு வாழ்க்கையே தெரியல, எனக்கு பிளாங்கா இருக்கு, நான் அடுத்த கட்டம் எப்படி போறது, நான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யாரும் வாழ்க்கையை வழிகாட்ட போறது இல்லை. அதான் இப்படி போனா நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்குமே அந்த வழி தெரியாது, எல்லாருமே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்?
கரெக்ட் தான் சார். அடுத்த கட்ட நீ போயிட்டே இருக்கணும். விஜய் சாரோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ இதே தான். அவர் வந்து மணி சாரோட ஒரு எண்டுனா இந்த சைடில் என்ன நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டேன். எவ்வளோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் கேர்லாம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் டு மை ஹார்ட். அது டைலாக்ல ஒன்று வரும், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு டைலாக் வரும் இந்த படத்துலேயே. அது இல்லை, he cares but he doesn't take it to the heart. He cares for the criticism but he doesn't take it to the heart. Okay, fine. அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். உங்களுக்கும் அது பிடிச்சதா சந்தோஷம், கரெக்ட். பிடிக்கலன்னா ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றதா மணி சாரோடைய வே ஆஃப் லைஃபும் இவருடைய வே ஆஃப் லைஃபும். அதை சீரியஸாக நீங்கள் ஹார்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட போகிறது எப்படி தெரியாது. விஜய் சாருடைய வாழ்க்கை நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் சொன்ன கருத்துக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். அதாவது கடுப்பேத்தரோட கம்மனம், உருசுபேத்தரோட உம்மன், இந்த வாழ்க்கை ஜம்மனோட சொல்றதுலேருந்து நான் சொல்றது பல விஷயங்கள்லாம் நான் எப்பவுமே சொல்லுவேன். இஸ் காட் வெரி 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 ஃபிலாசபிக்கல் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் தான் இவ்வளோ கிரிட்டிசிசம் மத்தியிலையும் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வர முடிஞ்ச ஒரு வாழ்க்கையை பார்க்குறேன். பல பேருக்கு அது தெரியுது இல்லை. கிரிட்டிசிசம் வந்தாலும் பயந்துறது, நான் சோஷியல் மீடியா விலகி போயிடுறேன், இதை விட்டு விலகி போயிடுறேன், நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறேன்றதெல்லாம் வந்து சரியானது கிடையாது. பார்த்துலாம் வாடா, அதான் அடிக்கிறது தான், இறங்கி அடிப்போம், நம்ம பாட்டு அடுத்த கிட்ட போயிட்டே இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போனாதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழுதற்கே, வாழ்க்கை என்பது விலகுவதற்கு கிடையாது. உண்மை, வாழணும், வாழ்ந்து பார்த்துடணும். வெல் சைட் சார். இன்னொன்று, முன்கூட்டியே எல்லாம் கணிச்சிட்டாரா விஜய் சார்? சர்க்கார் படத்துல ஒன்று நமக்கு காமிக்கிறாரு, அதை ரியல் லைஃப்ல இப்போ காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லை. சி, எல்லாருக்கும் அமையாது. நான் சொல்லல இஸ் காட் மோட் அப்படின்னு சொல்லுவேன். காட் மோட் அப்படின்னா நம்மளுக்கு அது நம்ம நினைச்சு நம்ம எல்லாம் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணலாம். நான் கூட நாளைக்கு மினிஸ்டர் ஆகலாம், பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் ஈஸியாக நினைக்க முடியாது. எல்லாருக்கும் நடந்துருமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது சில பேருக்கு அமையிறது வந்து காட்னுடைய பிளெஸிங். இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் கரியரில் நான் இத்தனை வருஷத்துல நான் அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்த காட் மோட்ல இருக்கிறது ரெண்டு பேர். ஒருத்தர் ரஜினி சார், ஒருத்தர் விஜய் சார். ரெண்டு பேருமே காட் மோட். மீதி பேர்லாம் காட் மோடு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ரொம்ப உடைச்சி அதாவது பல விஷயங்கள் பண்ணிட்டு அப்படி வந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டெப்பும் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே காட் மோட்னா, காட் வந்து அவங்கள சூஸ் பண்ணவங்க. கரெக்ட். சூஸ் பண்ணவங்கன்னா அர்த்தம், இது என்னுடைய செல்ல குழந்தை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள வந்து அவங்க கையிலே உள்ளங்கையில தாங்குவாங்க கடவுள். ரஜினி சார் உள்ளங்கையில தாங்குவாங்க. இல்லைன்னா 75 இயர்ஸ்ல இன்னைக்கு உலகமே பார்த்து வைக்கிற மாதிரி ஒரு நடிகரை எங்க பார்க்க முடியுங்க? அது இவ்வளவு வருஷமா 50 வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கட்டம் அவர் எடுக்கிற படம் 500 கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை 0-2 எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஒரு படம் வந்து 600 கோடியில் எடுத்துட்டு இருக்காங்கன்னா எப்படி? இஸ் காட் மோடு. ஓகே, காட் தான் அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அவர் பலமுறை சொல்றாரு, எனக்கு கடவுளா கொடுத்தது விஜய் சார், அந்த மாதிரி கடவுளா கொடுத்தது. இவங்களெல்லாம் நீங்க வந்து கம்பேரே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வந்து நீங்க மற்றவங்களோட சேர்ந்து எல்லாம் நீங்க இது பண்ண முடியாது. அப்படி காட் மோட்ல இருக்கவங்களுக்கு காட்னுடைய எல்லாமே அணுகுறது. ஓகேங்களா, நம்ம அதை நோக்கி போயிட்டு தான் இருக்க முடியும். நம்ம வந்து காட் நம்மளை அடாப்ட் பண்ணி பண்ணாரோ கேட்க தான் முடியும். காட் நம்மளுக்கு கொடுப்பாரா சொல்ல முடியாது. ஆனா காட் மோட் இருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் கரெக்டா நடந்துட்டே இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் நீங்க சொல்றது, சர்க்கார்ல நினைச்சாரு, இது நினைச்சாரு, அப்படி இல்லை. அவருக்கு ஒரு தெளிவான பாதை முதல்ல இருந்தே இருந்திருக்கு. அரசியல்ல போனோம், நான் ஜெயிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி வருவேன் நானு அப்படின்னு வெரி ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலயே அவருக்கு வந்து மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலயே அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இல்ல, நான் சொல்றது 2004லயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவருடைய கில்லி வரும்போதுல இருந்து ஆரம்பிச்ச பயணம், திருமலையிலிருந்து அவருடைய வாழ்க்கை பயணம் வேற மாதிரி போயிடுச்சு. திருமலை, கில்லி, அது பிறகு டக் 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 சிவகாசி, திருப்பதி எங்கோ போயிட்டாரு. ஓகேங்களா, அது பிறகு எல்லாமே துப்பாக்கி, கத்தி அப்படின்னு எங்கோ போயிட்டாரு. ஆனா அந்த அந்த ஒரு ரிவர்சல் எதுன்னா, அதுக்கு கொடுத்த திருமலை படம் தான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பா அப்படின்னு அந்த வட்டம் அவரை அங்க கொண்டு போய் நிறுத்திச்சு. பாத்தீங்களா, அந்த 2003 இருந்து அது பிறகு நோ லுக்கிங் பேக். இஸ் ஆல்வேஸ் ஆன் டாப். ஸோ அப்படி கடைசி அரசியல் பத்தி மட்டும் பேசிட்டு முடிச்சிடலாம் சார். இப்போ வந்து இதுல ஆசை, அவரு சினிமா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எஸ்ஏசி சார் அவர்களால நீ அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள இன்செர்ட் பண்ணி தான் இப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கான நிறைய வேலைகள் இவ்வளவு வருஷம் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு சார். அது எப்படின்னா, எஸ்ஏசி சார் வந்து அவருடைய ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு. ஆனா அது அவருக்குள்ள வந்ததுதான், விஜய் சாருக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. எஸ்ஏசி சார் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பாரு. உனக்கான வாழ்க்கையை அவர் அமைச்சு கொடுத்தாரு, ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாரு. ஆனா தனக்கான பாதையை வந்து செதுக்கினதே வந்து விஜய் சார். தனக்கான பாதை, தனக்கான வழிமுறைகள் என்ன, நான் எப்படி போறேன், நான் அடுத்த கட்ட எப்படி போறேன் அப்படின்றதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணாரு. அதை எஸ்ஏசி சாரே சொல்றாரு, நான் வழிதான் காமிச்சேன், ஆனா அதை வந்து பிடிச்சிக்கிட்டு தனியா அவருக்கான ஒரு பாதையை உருவாக்கிட்டது வந்து விஜய் சார் தான். அவருக்கான தெளிவான ஒரு எண்ணம் இருந்தது, நான் எப்படி போறேன், எப்படிப்பட்ட படங்களை சூஸ் பண்ண போறேன், நான் எப்படி போய் வாழ்க்கையை வாழ போறேன், அந்த வாழ்க்கையில நான் எங்க போய் முடியும், அதாவது எந்த கொண்டு வந்து நிறுத்தம் என்ன அவருக்கு நல்லா தெரியும்.
எனக்குன்னு மக்கள் இப்படி கொண்டாடும் போது நான் இந்த லெவல்ல போய் நான் அரசியல்ல வரணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த மக்களுக்கு ஒரு புதுமையான ஆட்சி ஒன்று கொடுக்கணும், ப்ரொஃபஷனலான ஒரு ஆட்சி. அதனாலதான் கோட் ஷூட் போட்டு அதுதான் சார் ப்ரொஃபஷனல் அர்த்தம்னா நான் ஒரு ஜாப், கரெக்ட், இது பொறுப்பு, இது வேலை பொறுப்பாகும். கரெக்ட், இது வந்து பதவி கிடையாது. பதவி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பெருமைக்கான பதவி கிடையாது, கெத்து கிடையாது, இது பொறுப்பு. இந்த பொறுப்புனா நான் கோட் ஷூட் போட்டு வரேன்னு அர்த்தம், நான் பொறுப்பா வந்து நிக்கிறேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். ஒரு கோட் ஷூட் பண்ணாலே ஒரு மரியாதை வந்துடும். ஐயோ வேலை நிறைய பண்றான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கோட் ஷூட் பண்ணாலே எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு எவ்வளோ ப்ரொஃபஷனலா வராது பாருங்க. அவ்வளோ ப்ரொஃபஷனலிசத்தையும் டிசிப்ளினையும் கொண்டு வராரு. 10 o'clock அசம்பிளிக்குள்ள, அதாவது செக்ரட்டரி உள்ள வந்துட்டு 6 மணி 5 மணி உட்காரதுல லஞ்சும் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. நான் 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன், டெய்லி 7 மணி நேரம் வந்து எல்லா ஃபைல்ஸும் பாப் பண்றதுன்னு அர்த்தம். இஸ் ட்ரீட்டிங் திஸ் as a responsibility. அது ஒரு வேலை. இது இஸ் நாட் ட்ரீட்டிங் as a பதவி. பதவி என்ன அர்த்தம்? நம்ம கெத்து காமிக்கலாம், போகலாம் வரலாம், அப்படி போகலாம், அங்கே போகலாம், பார்ட்டி மீட்டிங் வைக்கலாம், அது பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. இது பதவி கிடையாது, இது பொறுப்பு. ஸோ தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் பதவி அண்ட் பொறுப்பு. பொறுப்பு என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. இஸ் டேக்கன் இட் சோ சீரியஸ்லி. ஸோ இஸ் கோன் டு கிரியேட் அ நியூ பெஞ்ச் மார்க். ஒரு சிஎம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க் அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ சங்கர் சார் நம்மளுக்கு முதல் படத்துல காமிச்சாரு, நம்ம வந்து ரியல் லைஃப்ல வந்து விஜய் சார் காமிச்சிருக்காரு ஒரு சிஎம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. புதுமையான ஒரு சிஎம், ஒரு ப்ரொஃபஷனலான சிஎம், ஒரு பதவியை வந்து எப்படி வந்து கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு சிஎம் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் மக்களுக்குன்றது அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பாதையில் அவர் மிக பெருசாக ஜெயிக்கணும், எப்படி சினிமாவில் எவ்வளோ பெருசாக ஜெயிச்சாரோ அதே மாதிரி இதுலயும் ஜெயிக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையும். நானும் கேள்விப்பட்டேன் சார், நிறைய ஆஃபீஸ்ல பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் அந்த மிஷின் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததுல சைன் மட்டும் தான் போயிட்டு போவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல. இல்ல அவர் தான் 7 மணி நேரம் எல்லாரும் உழைக்கணும், 8 மணி நேரம் உழைக்கணும். அசம்பிளி வந்து வந்ததுன்னா, அதாவது செக்ரட்டரியேட்ல மினிமம் எல்லாரும் 9:30க்குலாம் வந்துடணும், 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணணும், 5:30 வரை ஒர்க் பண்ணணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், எல்லா ஃபைல்ஸும் கிளியர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காரு. இது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உருவாக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியலை பார்க்க போது, தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசாங்கத்தை பார்க்க போது, அது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதானே. உடனே கிடைக்காது பெனிஃபிட், கொஞ்சம் டைம், 1 year ஆகலாம், 2 years ஆகலாம். ஆனா அது பிறகு நம்ம மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்போம். உங்களோட பார்வையில சிஎம் விஜய் சார் பத்தி? சிஎம் விஜய் சார் பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பிரமிப்பு, சந்தோஷம் அண்ட் எதிர்பார்ப்பு. அதாவது அவர் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் இருக்குல்ல. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சங்கர் சார் முதல் படத்துல கடைசியில காப்பாரு அந்த ஸ்டேட் எப்படி மாறுச்சு. அதாவது சாதாரண ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா முடியும் போது பாத்தீங்கன்னா மாலைகள் அப்படியே ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு சிட்டியை வந்து காப்பாரு. அது சங்கர் சார் இமேஜினேஷன்ல அவரு அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை வந்து விஜய் சார் கொண்டு வந்து நிறுத்துவாரு. ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஸ்டேட், கரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேட், அதை விட இளைஞர்கள்லாம் டாமினேட் பண்ற ஒரு ஸ்டேட், இளைஞர்கள்லாம் ரூல் பண்ற ஒரு ஸ்டேட். இது வந்து பதவி என்பதோ இல்ல அரசியல் என்பதோ, அது ரோட்ல போற, அதாவது ஒரு கிரிமினல்ஸோ இல்ல வந்து கிரைம்ல இருக்கிறவங்களோ சம்மந்தப்பட்டது கிடையாது. படிச்சவங்களும் உழைச்சவங்களும், அதாவது எல்லா படிச்சவங்களும் வந்து அரசியலுக்கு வரலாம், படிச்சவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அரசியல் உருவாகுன்றதை எதிர்பார்க்கிறேன். கிரேட் சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், அரசியல் விஜய் சாரா இல்ல நடிகர் விஜய் சாரா உங்களுக்கு பிடிச்சது? 2 கண், ஒரு கண்ணை வந்து கண்ணை மறைச்சிக்கல சொல்ல முடியாது. அவர் வந்து சினிமா இருந்தது வந்து ஒரு கண்ணு, நான் பார்த்து ஆசைப்பட்ட கண்ணு. 2 கண்ணுல பார்க்கணும் ஆசைப்பட்ட, திடீர்னு இந்த கண்ணுல இந்த மாதிரி அரசியல் இருக்காரு. ஆனா 2 கண்ணுலயும் நான் பார்த்து செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். அவர் 2 கண்ணும் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. 2 கண்ணுலயும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்துட்டு இருக்கோமே என்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கும். எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் அந்த சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும். இந்த கண்ணை மறைச்சு அந்த கண்ணெல்லாம் பார்க்க நினைக்காதீங்க. 2 கண்ணுல பார்க்குற மாதிரி வைங்க. We will celebrate always விஜய் சார். நம்முடைய தளபதி விஜய் சார், இல்லனா சிஎம் விஜய் சார், சிஎம் திரு சி ஜோசப் விஜய், 2 பேரையும் செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். கிரேட் சார், சூப்பர் கான்வர்சேஷன் சார் எனக்கு இருந்தது. Thank you so much sir. Thank you. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.